ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா காரா பூந்தி. இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பச்சரிசி மாவு. ஒரு பிஞ்ச் வந்து சோடா சேர்க்குறேன், பேக்கிங் சோடா. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து மாவு பதத்துக்கு எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். நம்ம இந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்போம் பாருங்கள். நம்ம பூரியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுருப்போம்ல, இதில் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். ஈஸியாக வருது பாருங்கள், முட்டு முட்டா. இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக வருது பாருங்கள். இது மாதிரி நம்ம நல்லா எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நல்லா நம்ம மொறுன்னு எடுக்கணும். அது எப்படின்னா, நம்ம இதை எடுத்தோம்னா இதில் வந்து இப்படி ஒரு சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் தட்டி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இப்படியே வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு கடலை வச்சிருக்கேன். அதையும் நம்ம பொரிச்சுக்கலாம். இப்படியே வச்சாவே பொரிஞ்சிரும். இப்போ இதையும் நல்லா பொரிச்சாச்சு, கடலையும். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் சேர்த்து வச்சுக்கலாம். தெளிக்கும், பார்த்து செய்யுங்க. இப்போ இதையும் நம்ம காரா பூந்தியோட சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோதான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கல. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டோம்னா எல்லா சைடும் போடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் நல்லா வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.